ஓவர் கம்மிங். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒரு சாதாரண நிலையிலிருந்து ஒரு வெற்றிகரமான நிலைக்கு மாறணும்னு நினைப்போம். ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் அடிக்ட் ஆகிருப்போம். அந்த ஒரு விஷயத்துலேருந்து மீளணும்னு நினைப்போம். நம்மளோட அன்றாட வாழ்க்கையிலேருந்து ஒரு ரொட்டீன் வாழ்க்கையிலேருந்து ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கைக்கு, ஒரு வெற்றி பாதையை நோக்கிய ஒரு வாழ்க்கைக்கு மாறணும்னு நினைப்போம். கண்டிப்பாக எல்லாருமே ஒரு ஓவர் கம் எல்லாருக்குமே தேவைப்படுது. அப்படிப்பட்ட ஓவர் கம் தேவைப்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த 3 விஷயம் கண்டிப்பாக முக்கியமான விஷயம். என்னென்னு தெரிஞ்சுக்கணும், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்டிஎஸ். முதல் விஷயம், பிரேக் இட் டவுன். எஸ், நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் சேலஞ்சாக எடுத்துக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை சேலஞ்சாக எடுத்துக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் கோலை உருவாக்கி கொள்ளுங்கள். நீங்கள் எதை முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு விஷயத்தை நான் இத்தனை டேஸ்க்குள்ளே, இந்த டைமுக்குள்ளே நான் செஞ்சு முடிக்க போகிறேன், இது தாண்டா என்னோடய சேலஞ்ச் அப்படின்னு நீங்கள் செய்கிற செயல்களை, சின்ன சின்ன செயல்களை கூட சேலஞ்சாக எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு காலக்கெடு வச்சுட்டு செய்ய பாருங்கள். கண்டிப்பாக இது ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே வேறு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். பிகாஸ் நம்ம இவ்வளோ நாள் இந்த விஷயத்தையோட தள்ளி போட்டு செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கே தோணும். ஸோ நீங்கள் செய்கிற எந்த ஒரு சின்ன செயலாக இருந்தாலும் அது ஒரு சேலஞ்சை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு காலக்கெடு வச்சுட்டு செய்ய பாருங்கள். இரண்டாவது விஷயம், ரீஃப்ரேம் யுவர் மைண்ட் செட். எஸ், மிக முக்கியமான ஒரு விஷயம் மைண்ட் செட்டு. உங்களோட மைண்ட் செட்டை சாதாரண ரொட்டீன் லைஃப்லேருந்து மாற்றியே ஆகணும். நீங்கள் இப்படி ஒரு விஷயம் செஞ்சுட்டே இருந்தீங்க, நான் காலையிலே இருந்தேன், சாப்பிட்டேன், வேலைக்கு போனேன், திரும்ப நைட்டை வந்தால் தூங்கினேன் அப்படின்னு இல்லாமல் உங்களோட மைண்ட் செட்டை லைட்டாக சேஞ்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் கிடைக்கிற கேப்லாம் இந்த ஒரு விஷயத்தை, நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான செயலில் உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் இன்வால்வ் பண்ண பாருங்கள். ஆரம்பத்தில் கண்டிப்பாக ரொம்பவும் கடினமாக தான் இருக்கும். பட் உங்களோட மைண்ட் செட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ண பாருங்கள். சின்னதாக ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டே பை டே நீங்கள் செய்ய உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அது பழகிடும். அண்ட் போக 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 நீங்கள் அந்த மைண்ட் செட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக பழகிடுங்க. ஸோ உங்களோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுங்கள். மூணாவது விஷயம், டேக் கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன். எஸ், இது தோன்ற அந்த ஒரு சமயம், இந்த வீடியோ பார்க்குற அந்த சமயம் மட்டும் செஞ்சுட்டு விடுறதில்லை. அதை கன்சிஸ்டண்ட்டாக டே பை டே ஒரு டேட்டா பேஸ் வச்சுட்டு அதை நீங்கள் டே பை டே ஃபாலோ பண்ணுறீங்களா, இதை நான் ஃபாலோ பண்ணுறேன், இந்த டைமில் செய்ய போகிறேன் அப்படின்னு டே பை டே உங்களோட செயலில் நீங்கள் இறங்கிக்கிட்டே இருக்கணும். டெய்லி ஆக்ஷனில் எடுத்துக்கிட்டே இருக்கணும். உங்களோட செயல்களுக்கான விஷயங்களை நோக்கி நீங்கள் பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி நம்ம செய்கிறப்போ தான் நீங்கள் ஓவர் கம் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த 3 விஷயம் கண்டிப்பாக உங்களை நீங்கள் நினைக்கிற இடத்துலேருந்து, நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் நினைக்கிற இடத்துக்கு கொண்டு போக கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக லைஃப்பில் ஜெயிச்சிடலாம். நம்மளோட பேஜுக்கு ஃபஸ்ட் டைம் வரைக்கும்னா மறக்காமல் நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு அருமையான கதைகளுக்குள்ள உங்களை பார்க்குறேன். ஆர்டிஎஸ்.